நம்ம வந்துட்டு சாப்பாடு விசில் வந்து இறக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து இந்த ஜூஸ் போடலாம். இன்றைக்கி வந்து மேலே ஏற்றிட்டேன், ஏன்னா ஒரு மாதிரி காற்றடிக்கிறனால. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட உக்காந்துட்டோம். லெமன் சோறும் வரும்போது கொஞ்சமாக முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் திருப்பூர் போகவே இல்லை, ஏன்னா காலேஜ் போகிறேன்னு நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அம்மாவோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் என்னென்ன செய்கிறேங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட விலாக் தான் வரப்போகுது. ஆக்சுவலாக நான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இன்றைக்கி நான் வந்து 5:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஃபன் செய்கிற வேலை கிடையாது. அதனால் இன்றைக்கி 5:30க்கு தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லீவ் டேஸில் இந்த டயத்தில் தூக்கம் வராது, உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமாக வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படிங்குது. நான் தூங்கிட்டு இருக்கேன், ரக்ஷு எந்திரிச்சிட்டான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போது நம்ம வந்து நிருவுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஸோ எல்லோரும் உங்களோட பிளஸ்ஸிங்கை நிருவுக்கு கொடுங்க. நிரு வந்துட்டு நல்லபடியாக வந்து காலேஜ் போய் நல்லா படிக்கணுன்ட்டு, எனக்கும் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான சக்தியை, கைகால் பலனையும், மன தைரியத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் முருகன் தரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த 2 பாப்பாவை இன்னும் நம்ம வந்து இவங்க 2 வருஷம், அவங்க 3 வருஷம், மொத்தம் 5 வருஷம் நம்ம படிக்க வைக்கணும். அதுக்கு வந்து உங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு ஆயா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போட்டு கொடுத்துடலாம். அவங்க குளிருதுன்னு கேட்டாங்க. நான் கதவு திறந்தோடனே பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி டீ கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும். நம்ம டீ குடிக்கிறதுலேன்னு உங்களுக்கு தெரியும், குடிப்பேன் எப்போனா காலையில். இப்போ குடிக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்ஸு கூட நான் ஊற வைக்கவே இல்லை. ஏன் ஊற வைக்கலன்னு கேளுங்களேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரியே உடம்பு படுத்தி எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ அறிவாடி தெரியுங்களா, நைட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் நல்ல பிளேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். க்ளீன் பண்ணவே இல்லை. அப்புறமேட்டுக்கு உட்காந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கே அங்கே வைக்கிறீங்க தானே பார்க்குறீங்க, அப்போ தான் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இங்கே வச்சுக்கலாம், அப்போ தான் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அரிசி தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு தான். ஆல்ரெடி காலையில் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிரியாணி இருக்குது. வெண்டைக்காய். ஆமாம், இப்போது கேமரா கட் ஆகிருச்சா? ஆனில் இருக்கா கண்ணு? ஆனில் இருக்கா? அப்போ எதனால் கட் ஆகிருக்கும்? பொங்குதா? நீ ஏது டீ குடிக்கிறிய கொஞ்சம் அந்த குளிருக்கு? ஆமாம், நீ எதுக்கு காற்று இது இப்படி கொளுத்துதுன்னே தெரியல. நான் அதே போல் நாளைக்கு வந்து நம்ம நிறுத்தங்கத்துக்கு ஃபஸ்ட்டு டேக்கு என்ன சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லுங்கள் தங்கங்களே. பெரிய குழப்பமாகவே இருக்குது. குழப்பத்துக்கு பிறந்தவங்களாட்டுமே குழப்பமாகவே கிடக்கு. இந்த 10 ரூபா கூறு சொல்லுவாங்கள்ல, அதில் வாங்கிட்டு வந்த காய். பாவக்காய் பீக்கங்காய் மட்டும்தான் காக்கில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். கேட்கலாம் இது எப்படிக்கா பார்த்துன்னு. போதும், டிஃபன் பாக்ஸு சோறு கிளறதுக்கு என்ன இந்த மாதிரி காய்கறி இருந்தாலே போதும். வேறு ஏதாவது இருந்தால் தான் குழப்பமாக கிடக்கும்.
ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். முன்னாடி அப்படி கிடையாது, குழம்பு வைக்கணும். இப்போல்லாம் காலேஜ் போயிட்டாங்கல்ல, குழம்பு செலவு மிச்சம் நம்ம வீட்டில். இப்போ வளரன்னு நினைக்காதீங்க, சீரியஸாக. நாங்கள் 3 பேர் தான் என்ன பண்ணுறோம், நைட்டில் காணா ஏதாவது ஆசைப்பட்ட குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒருத்தி, அதுவும் இப்போ அவங்க 2 பேர் காலேஜ் போயிட்டாங்கன்னா கிளறி தான் சாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு சாதம் கிளறி கொடுத்து விட்டுருவோம். அதனால் மோஸ்ட்லி அதையே நானும் வச்சுப்பேன். வீட்டில் இருக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி. கிட்டத்தட்ட என்னோட இதுவே பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் ஸ்கூல் போகும்போதுலேருந்தே நம்ம 9 முடிஞ்சு 10 வருஷம் ஆகிடுச்சு. அப்பையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து தான் குழம்பு. இல்லைன்னா என்றைக்காவது குழம்பு வச்சிட்டோன்னா அது அன்றைக்கி அத்தி பூத்தாப்பில் நம்ம வீட்டில் குழம்பு வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன் வாளிலேருந்து தண்ணி மொக்குறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆரோ போட்ட தண்ணி அதுக்குள்ளார இருந்துச்சு. அது சரியே வேஸ்ட்டு பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். மேலே மாடிக்கு போனால் தூக்கிட்டு போயிடுவேன், இல்லைன்னா பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மாடிக்கு போகலை, மாடிக்கு போகணும். ரோஸ் ஒன்று பூத்துருக்கு, போய் தான் பறிச்சுட்டு வரணும். இதெல்லாம் தாளிச்சிட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பவர் செட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால் டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தண்ணி ஏற்றிக்கணும். இல்லைன்னா அப்புறம் தண்ணி இல்லாமல் அவசரப்படணும். நம்ம சாப்பாடு வச்சிடலாம். ரக்ஷு, கேமரா ஆஃப் பண்ணுடா. ஒரு இடத்துல சிக்கன் தாளிச்சிட்ருக்கேன், ஒரு இடத்துல சோறு வச்சிட்டேன். இங்கே ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்னா எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு அப்படியே ட்ரையாக பரட்டி எடுக்க போகிறேன். அது கிரேவி மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ட்ரை கண்டிஷனில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா லெமன் சாப்பாட்டுக்கு அப்படி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா கடைசியாக பெப்பர் பொடி போடாமல் நான் முன்கூட்டியே ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கமாக போட்டுக்கிறேன். நல்ல எண்ணெயில் அது இதாகும் போது சிக்கனில் நல்லா நமக்கு உள்ளார இறங்கிக்கும். அவ்வளோதான். இது நல்லா வேக வச்சு ட்ரை பண்ணால் நமக்கு சிக்கன் ரெடி. இந்த பக்கம் சாதம் விசில் வரல, இன்னும் விசில் வர இதாகுது. இது பாருங்கள், சிக்கன் நல்லா கறி திரண்டு வந்துருச்சு. லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சிக்கலாம். தங்கம், நம்ம சாப்பாடு விசில் இறக்கி வச்சுட்டேன். அடுத்து லெமன் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எந்தளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில. நீங்கள்லாம் எந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்ருக்கீங்களா? யாரெல்லாம் லெமன் ரைஸும் சிக்கன் கிரேவியும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஜூஸ் நான் ரெடி பண்ணவே இல்லை. இதை பண்ணிட்டு தான் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணோம். ரெடி, சிக்கன் ரெடி. அப்படியே கொஞ்சம் லெமன் ரைஸ் இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணிட்டுனா அவசரப்பட்டு கடுகு போடுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பை போட்டு தொலைச்சிட்டேன். இல்லைன்னா கடலைப்பருப்பு இந்த கடுகு பார்த்திங்கன்னா வெடிக்கலைன்னா கசக்கும். பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி அப்படி ஒரு கூறுகட்ட வேலை பார்த்துருக்கோம் நம்ம.
பச்சை மிளகாய் தான் போட போகிறேன், வரமிளகாய் போடலை. இதே பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அரைச்சி லெமன் ரைஸ் கலரணும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நெக்ஸ்ட் டைம் லெமன் ரைஸ் பண்ணும்போது நான் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி ஒரு ஷார்ட்ஸு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக லெமன் சாறு எடுத்துருக்கு, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏண்டா இதில் தாளிப்பு வைக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. நைட்டு சில்லி போஸ்ட்டு அந்த எண்ணெய் சட்டி இருந்துச்சுல்ல, அதுலேயே நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். இப்போ கொடுமை என்னென்னா நைட்டு மைக்கு ஆனில் இருக்குதான்னு நினச்சிட்டு நான் வாக்கில் வீடியோ எடுத்திருக்கேன். தான் மைக்கு ஆன்லேயே இல்லை. பரவாயில்ல, அப்படியே நல்லா கொதி வரட்டும். வேறு அக்ஷு என்ன பண்ணுறான்? டேய் என்ன பண்ணுற? அவ்வளோதான். இந்த எடுத்து வச்சுட்டு நமக்கு ஜூஸ் போட்டு குடிப்போம். சாப்பாடு விசில் அடங்கட்டும். லெமன் ரைஸ் ஒரு கொதி வந்தாலே போதும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வாடா. இப்போது நான் கேமரா ஆன் பண்ணிவிட்டேன். ரக்ஷு குளிக்க போயிட்டானா, ஆன் பண்ணிட்டேன். இந்த ஜூஸ் போடலாம். இன்றைக்கி 5வது நாள் குடிக்கிறேன் இந்த ஜூஸ். ஓரமாக இருக்கட்டும். வெள்ளை பூசணி ஜூஸ் இன்றைக்கி 5வது நாள். வெட்டிக்கலாமா? இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது 6 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி வெட்டிட்டேன்டா. முத்தின காயாகவே இருக்க மாட்டுக்கும். கேட்டேன். இப்போ இது பட்டை எடுத்துக்கலாம். என்ன பாத்ரூமுக்கு போயிட்டான். சரி, ஓகே. இதோட ரிசல்ட் கேட்டிங்க. நான் லைவ்லேயும் சொன்னேன். என்ன சொன்னேன்னா 10 days எனக்கு டைம் கொடுங்க, நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் நான் சொல்கிறேன். எல்லாருமே சொன்னது இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாம் கொடுக்குறோம், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோன்னா பெட்டராக இருக்குங்கிறனால தான் நான் இதை பற்றி சொல்லாமல் இருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி 5வது நாள் எடுத்துக்கிறேன். இந்த பூசணிக்காய் முடிகிற அன்னைக்கு நான் உங்களுக்கு வெயிட்டு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கேன், எப்படி ஓகேவா என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? லைட்டாக நரன்னு இருந்துச்சு, அதனால் கழுவிக்கிட்டு ஒரு கழுவு. நார்மல் மிக்ஸி ஜார்லேயே அப்படியே போட்டுக்கோ. ஒரு நாள் மட்டும்தான் ஜூஸரில் போட்டேன். ஜூஸரில் போட்டாலுமே மறுக்க இது பண்ணிட்டு கிடக்கிறதுக்கு நார்மல் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிறது. டெய்லியும் அந்த கண்ணாடி டம்ளரில் 1 டம்ளர் காலையில் எடுத்துக்கிறேன். நான் விதையோடு போட்டுக்கிறேன். விதையும் நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால நானும் விதையோடு போட்டிருக்கேன். பார்க்கலாம். அடுத்து ஒரு நாள் ஜொரக்காஸ் இதை ஓகே இருந்துச்சுன்னா அப்படியே ரெகுலராக இதையும் எடுத்துக்கிட்டு இடையில சொரக்காய் ஜூஸும் குடிக்கலாம். அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கேமரா பாஸ் பண்ணிக்கலாம், சவுண்டு கேட்க ஃபுல்லாக. நான் ஜூஸ் அரைச்சிட்டேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இதில் 1 டம்ளர். நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. வாங்க, அப்புறம் பால் அங்கே இருக்க குடிங்க. பால் அங்கே இருக்கு.
இங்கே பால் இங்கே இருக்கு பாரு. அந்த ஜூஸும் குடித்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து கடை சோறு ஃபஸ்ட்டு கிளறிடுவோம். பட்டு கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க. கை வேற சுடுது. அதுதான் நம்ம லெமன் சாப்பாடு கிளறிடலாம். கிளறிட்டு பார்ப்போம். லன்ச் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நைட்டு வச்ச சாப்பாடு, இதில் வந்து இப்போ செஞ்ச சாப்பாடு லெமன் சாப்பாடு. லன்ச் பேக் பண்ணியாச்சு. சிக்கன் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் டீ கேக் பால். இதுதான் ஓகே. கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. விலை கழுவணும். அடுப்பு வந்து தொடச்சிட்டேன். கீரை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வச்சுருக்கேன் பறிக்கிறதுக்கு. இப்போ ரக்ஸு போயிட்டு அவனை ரெடி பண்ணிடுவோம். எடுத்து வச்சுட்டியாடா? பணம் எடுத்து வச்சுக்க. பார்த்து பத்திரம், ஜாக்கிரதை, சரியா? பாய். விட்டுட்டு வண்டி மேலே ஏற்றிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி காற்றடிக்கிறனால இப்போ வந்து துணி வந்து ஷாலெல்லாம் கையில் துவைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். மிஷினை ஆன் பண்ண போகிறேன். மணி வந்து 8 மணி ஆகிடுச்சு. ஏன்னா சடவுன் 9 மணிக்கு. அதுக்குள்ளே டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு குளிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:11 ஆகுது. ஆனால் வாட்சில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இரு, ஃபேன் ஆஃப் பண்ணுறப்ப தான் பேசுறதுக்கு. என்னம்மா என்ன பண்ணுற? போட்டு வச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் குளிச்சுட்டு மோட்ரு போட்டாச்சு. மிஷின் ஆஃப் ஆனால் சந்தோஷம். தவச்சு மணி என்ன இப்போ 8:11 தானே ஆகுது. பெட்ட பையன் தூங்குறான். அம்மா இன்னைக்கு சடனா இல்லைன்னா என்னம்மா பண்ணுவேன்? சடனா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா இவ்வளோ அறக்க பறக்க ஏன் குளிக்கிறேன்? நேரமாக குளிச்சிருப்பேன். மதியம் திருப்பூர் போகும்போது ஒரு டைம் தலை குளிச்சிருப்பேன். 2 டைம் குளிச்சிருப்பேன். இப்போ ஒரு டைம் தான் குளிச்சிருக்கேன். கொண்டு போய் இதை காய போட்டு சாமி சாப்பிடலாம். காரம் ஊற்றி போகுது. எங்கள் அம்மாவுக்கு குப்பைக்குள்ளே உட்காரதான் பிடிக்கும். ஏம்மா இதுதான் உங்கள் ஊரில் கீரையா? அது புதினா கொத்தமல்லிங்கிறதுக்கு அது கீரை வாங்கி வந்து. சரி நீ போறி, நான் மேலே போகிறேன். அதுக்குள்ளே சரி காற்று காய போட்டு. காற்று கம்மியாக இருக்கு. டக்குன்னு இப்போ நாங்கள் 2 பேரும் சாப்பிட உக்காந்துட்டோம். லெமன் சோறும் சிக்கன் ஃப்ரை எடுத்துருக்கோம். பேக் கேமரா என் பட்டு மூக்கில் இதை வைக்கலாம். என்ன பண்ணுறாங்க? ஏன்னா டீ கேக் வச்சும் போது ஒன்றும் பண்ணல. எந்திரி கூட இல்லை. இப்போ சிக்கனுக்காச்சும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க வெஜிடேரியன் புளிய மாறிட்டே என்ன? வெயிட் பண்ணு. தூங்குறனா? இல்லைம்மா. வேண்டாமா பட்டு வெறும் மெல்லாத. வேண்டாமா. வாயை துறக்காம நின்றுட்டு இருக்கிறாமா? ஐயோ எங்கள் பூனை வெஜிடேரியனா மாறிடுச்சு. சிக்கன் சாப்பிட மாட்டேங்குது. வாயை துறக்காம வெல்றேன். விட்டுரு நீ வாயை விட்டு பாரு. சரி விட்டுரு. சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவோம். சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிட்றோன்னா எனக்கு தூக்கம் தான் வேணாம். அச்சோ பட்டு தங்கமே. கிளம்பிட்டான். அவன் கிளம்பிட்டான்னு ஃபோன் பண்ணும்போது நான் டக்குன்னு போய் துணி மாற்றிக்கிட்டு நான் தலை சீவிட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் நான் காலையிலே குளிச்சிட்டோம். அங்கே ஒரு மகாமணி நிற்கிது பார்த்தீங்களா? இன்னமும் அந்த தலை நீவிட்டே இருக்காங்க.
டக்குன்னு கண்ணு அக்கா பஸ் ஏறிட்டா நேரம் இதுக்கிட்ட வந்திருப்பா காரணம். இப்போ நாங்கள் வந்து ரக்ஷு கூப்பிட கிளம்பியாச்சு. மேடமும் கிளம்பிட்டாங்க. நான் வண்டி வெளியே தள்ளிட்டேன். அப்படியே நம்ம போகலாம். வண்டிக்கு வந்துடும். லேட் ஆகிடுச்சு. பாரு நாய் எப்படி குறைச்சிட்டு. கடவுளே, அக்கா கூப்பிட கிளம்பியாச்சு. நீ தான் சொல்லணும். அதனால அது வீட்டில் சார்ஜ் ஏறுது. சோம்பேறித்தனம் வேற ஒன்றும் இல்லை. எங்க படுத்திருந்தா? ஆஹா, வெளியே இருந்து தூக்கிட்டு வந்தேன்ல. அக்கா என் ஸ்டோரி பாத்தியா? இங்கே படுக்க வச்சுட்டு வந்தேனே. ஐயோ, ராசடி போன்லையே. இங்க வாங்க. எந்திரிச்சிருச்சு. எங்க படுத்திருந்தான்னு வந்து பாரு. ஏன் ஃபிளாஷ் அடிச்சு காட்டினா நீ சடோன்னு. சடோன்னு தெரியாம சார்ஜ் போட்டுருக்கேன். காலைல போட்டு இந்த இடத்துல படுத்துருந்தோம். நேற்று இந்த இடத்துக்கு கரெக்டாக இங்கே தான். அதாவது எனக்கு என்ன திரும்ப தோணுது, அவனுக்கு வெயில் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் போல. அவனுக்கு நம்ம ஃபீவர் வந்து எப்படி வெயில்ல உட்காந்துக்கலாம் படுத்து. ஒருவேளை அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதோ? அதனாலதான் 2 நாளா வந்து படுத்துக்கிறாங்க. பாலே குடிக்க மாட்டேங்க தெரியுமா? கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சமாக முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் திருப்பூர் போகவே இல்லை. ஏன்னா நான் அடிக்கிற காற்றுக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு. கூட்டு வந்துட்டு இதை டீ போட்டேன். தலை வலிக்குது. பிள்ளைய குளிச்சுட்டு வந்துட்டா. நிறு அங்கே உட்காந்துருக்கான். ஏண்டா என்ன பண்ணுற? இதான் முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து அதே என்னமோ முடிச்சா கிடக்குது. பூவே நல்லா இல்லை. அப்போவே சொன்னதுக்கு தான் பெரியவங்க பேச்சு கேட்கணுன்றது. கேட்கணும் நினச்சேன். இங்கே பற்றி எங்க 2 பெரிய மனுஷங்களு ஏச்சி ஏவா இங்கே 2 பெரிய மனுஷங்களை பற்றியா? பார்த்தேன். நாளைக்கு ரக்ஷுக்கு காலேஜ். நிருவுக்கு காலேஜ். ரக்ஷுக்கு காலேஜ் லீவ். கால் எழுத்துக்குச்சா? டிவி போடலாம். காலையிலேருந்து டிவி போடல. ஏமா ஷா. இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோம்? அம்மா அம்மம்மா இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கிறோம்? இங்கே பாரு. கேமரா தூக்கி முடிச்சாலும் எங்கே இல்லை. அப்படி உதச்சேன்னு வையே. தெரியுது. எங்க எங்க நானா குஷியா இருக்கேல. எங்க கூட்டு போற? ஏதாவது ட்ரீட் வைக்கிறியா? நாளைக்கு காலேஜ் போறேன். நீ தான் எனக்கு வைக்க போற. நான் தான் உனக்கு பில்ல போட போற. நீ தான் பணம் கட்ட போற. ஆசை. ஆமா, எனக்கு ஒரு 3 பொருள் வாங்கி தர போறாங்க. செருப்பு, ஐயோ ஸ்லிப்பர்னு வருது மறுபடியும், சிம்மு, அப்புறமேட்டுக்கு பர்ஸு. உனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குதா? ஆமா ஆமா. பர்ஸ் வாங்கி நீ என்ன வாலெட்ல சேலரி ஆகலையா? நாமா வைப்பேன். உன் பிள்ளைக்கு மட்டும் இருக்கு, எனக்கு இல்ல. அதெல்லாம் அவங்க மிஸ் கொடுத்த gift. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு எங்க மிஸ் வாங்கி தரனே. ஐயோ பாத்திரத்துக்கு போறாங்க கடவுளே. நிறைய மேம் பாருங்க, கேளுங்க இது என்ன சொல்றேன்னு. நான் அதுக்கு 12th ஃபுல் அட்டெண்டன்ஸ் போயிருக்கணும். நான் போகல, அதனால மேம் வாங்கி தரல எனக்கு. இல்ல நான் கேக்குற கண்ணே, நதியா மேமுக்கு நான் கால் பண்றேன். கால் மீ நதியா மேம். கால் மீ நதியா கால் ஆயிடும் பாரு. சரி, நான் சிம்ல ஃபர்ஸ்ட் யார் நம்பர் சேவ் பண்ணேன்? அது எனக்கு தெரியாது. ஏன்னா மெயில் அதே தான். சிம் மட்டும் தான் போட போறோம் அந்த ஃபோன்ல. ஸோ உன் நம்பரா?
எனக்குலாம் தெரியாது சார். அக்கா நம்பரா அதுவும் எனக்கு தெரியாது. இல்லை அந்த அந்த பிஸ்னஸ் நம்பரா எனக்கு தெரியாது. இல்லைனா வந்துட்டு அந்த இன்னொரு நம்பர் ஏர்டெல் நம்பர் சிம் 2. ஆமாம்மா எனக்கே இப்போ புதுசாக ரிங்டோன் வைக்கிறதுக்குலாம் சிம் வந்துருச்சுமா. அம்மா உனக்கு என்ன ரிங்டோன் வச்சிருக்குன்னு ஃபஸ்ட் உனக்கு தெரியுமா? நான் வைப்பேன் பாரு எங்கள் அக்காவுக்கு எவன்டி ஒன்றை பெத்தாம் பெத்தது நானு. சரி சரி திமிருக்காரியே அது வைக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்னோட அன்புள்ள தாய் கிழவிக்கு என்ன சாங் ரிங்டோனாக வைக்கலான்னு. நீ எனக்கு என்ன வைப்ப? குட்டி பிசாசு தான். பைத்தியமே இது ரிங்டோனு. அதுதான் குட்டி பிசாசு. குட்டி பிசாசே ஓந்த அது லவ் சாங் மாதிரில வரும். நாங்கள் அது எப்படி வேணால் வைப்போம். உங்களுக்கு என்ன? நான் என்னமோ வைக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு நம்பரை வாங்கு. சரி நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வாங்கட்டும். நமக்கு எப்பயுமே 9 தான். அது 9 தான் வரும். எனக்கு அப்படியா முடிவு பண்ண? நான் முடிவு பண்ணது வந்து எனக்கு வந்து நம்பர். நீ எப்படி முடிவு பண்ண? பண்ணலை. அதாவது அம்மா நம்பர் மாதிரியே வாங்கிக்கலாம். உனக்கு என்னப்பா ஈஸியாக நம்பர் வந்துச்சு. நான் நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணுமே, அதானே என் பெரிய விஷயம். நானே ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ண கஷ்டம் தான் பட்டேன். இன்னமுமே எனக்கு அந்த டவுட் இருக்குது நடுவில். எனக்கும் இருக்குது. மாற்றி போட்டுருவேன் அந்த 4 நம்பர் மட்டும். வந்து எங்கே நம்பர் போட்டாலும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஆனால் கரெக்டாக தான் போடுவேன், இருந்தாலும் ரீசெக் பண்ணுவேன். நீ கைதே கேடல. சரி இப்போ நீ அம்மா உனக்கு என்ன ரிங்டோன் வச்சிருக்குன்னு கேட்குறியா? கால் பண்ணு போ. கால் பண்ணனா எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்போ கட் பண்ணிட்டு போய் எடுப்போம். ஒரே போனிடெயில் மட்டும் போட்டாதானே. நீ அப்படியே கிளிப் போட்டு வா. போனிடெயிலாம் வேண்டாம். ஏன்? போனிடெயில் நல்லா இருக்காது. அப்படியே கிளிப் போட்டு வா. அம்மா எதை குப்பை கொட்டுற வேலைக்குன்னு இந்த வீட்டில் என்ன வச்சுருப்பீங்க போல். கொண்டா இப்படி தூக்கி போட்டுறேன். இப்படி 4 3 மடித்து எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி எப்படி தூக்கி போட்டுரும். அவ்வளோதான். ஐயோ எனக்கு அந்த ஜூஸ் மட்டும் எனக்கு பிடிக்கலம்மா. உன் பிள்ளைய அப்படியே கிளிப் போட்டு வர சொல்லு. போனிடெயில் போடுறேங்குது. மீன் வை க்ளோஸ் அப்ல காட்டாது பயங்கரம். குழந்தைங்க போயிட்டு வரதுக்குள்ள பேய் மாதிரி. சரி அக்கா நீ கால் பண்ணிப்போ. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தமிழ்நாடு தேட்டர் தான் போக போகிறோம் நேராக. இன்னும் ஃபஸ்ட்டு சிம்மு வாங்கலையாம்மா? அங்கே தானே போகிற வழியில் தான் ஏர்டெல் ஆஃபீஸ் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு சிம்மு வாங்கிட்டு அப்புறம் போகலாம். அந்த அண்ணா கூட நம்ம சொன்னோம்னா கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் எடுக்கிற வரைக்கும். இப்போ வாங்கிட்டுனா நைட்டுக்குள்ளே ஆக்டிவேஷன் ஆயிரும். காலையில் காலேஜில் கொடுத்துடலாம். பாப்பா நம்பர் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா நீனு? எப்படி போய் அவசரமாக சிம்மு வாங்குற பார்த்தியா? பரவாயில்ல விடு. அதனால என்ன பார்க்கலாம் உனக்கு நம்பர் எப்படி அமையுதுன்னு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு? காலேஜுக்கு ஃப்ளாட்ஸ் ஆனால் அப்புறம் ஃப்ளாட்ஸ்லாம் நீ என்ன ஸ்கூலுக்கு போட்டு போன மாதிரி தானே கேட்குறேன். ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் மாடலாக இருக்கும். அப்படி தான் கேட்குறியா? அப்படி இருந்தால் கூட வாங்கிக்கோ. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போட்ட மரம் மாதிரி தான் நல்லா ஃபேன்சியாக வாங்கிக்கோ. ஏம்மா கொஞ்சம் மைல்டு கலராக சத்தியான கலராக வாங்கி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம்ல. சரி நமக்குதான் ஒரே அளவு புரியலமா. ஆன் பண்ணியிருக்கியா? நான் போய் தண்ணி குடிச்சு. அதாவது நான் நினச்சிட்டு இருந்தேன் மைக்கில் பேசுறது கேக்கு. இது என்னோட ஷால் தானே? இல்லை உண்டு அங்கே இருக்குது. இது அக்கா போட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வரேன். பவர் பேங்க் சார்ஜர் போட்டு விட்டுவா. நாளைக்கு நம்ம அங்கே போய் காலேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இரு வரேன். போய் மேக்கப் பண்ணிட்டு மேக்கப்லாம் ஒன்றும் பண்ண. தண்ணி வேணும் ஃபஸ்ட்டு. தண்ணி வேணும்.
பேக்கு என்ன இருக்கு பார்க்கலாமா? இது வைக்க ஏதோ ஒரு நல்ல இடம். பார்க்கலாமா என் பேக்ல? இது வைக்க ஒரு நல்ல இடம் வேணும். அதுல இல்ல மேல தான் வைக்கணும். இல்லைன்னா அங்க போ. இல்லைன்னா வேற பெட்ரூம்ல தான் போகணும். சரி வாங்க என் பேக்ல எடுத்து பார்க்கலாம். எனக்கு தண்ணி மட்டும் கொண்டு வா, அப்புறம் பார்க்கலாம். நீ ஒரே குசியில் இருக்க. அது தலைமுடியில ரொம்ப கேவலமாக இருக்கா? ஓகேவா? தலைமுடியில் ஓகே தானே? ஓகே பொடி. வரையில் த்ரெட்டிங் வேறு பண்ணிட்டு வந்தா பாரு. நைட்டு டின்னர் என்ன? கடையில் வாங்கிக்கலாம். மணி 8 ஆக போகுது. கடையில் வாங்கிக்கலாம். என் பேக் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்கல, அப்புறம் பார்க்குறேன். டைம் ஆச்சு, சிம்மு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செப்பல் கடையை 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடியே மறந்துட்டு மணி 7:50க்கு நம்ம வெளியில் ஷாப்பிங் போகிறோம். இதை நம்ம ஷாப்பிங் விளாகோட லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இருக்குது இன்னொரு லாக். வேறு என்ன? பர்ஸ் எடுத்துக்கணும். அதில் என் ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு சிம்மு வாங்கினோம். ஆதார் கார்டு வச்சான். ஏன் ஆதார் கார்டு தேவைப்படுமா? 18 வயசு ஆகாமல் எந்த சிம்முக்கான சிம்மு தர மாட்டான். போகலாம். என் ஃபோன் இங்கே பெட்ரூமில். நல்லா போய் எடுக்கோ. துவச்சிட்டு அது நாளைக்கு போடலான்னு தோணுது எனக்கு. ஆனால் துவச்சி புதுசாக வச்சிருக்கிறேன். அக்கா நான் ஷூ போட்டு தங்கம், கடையில் போய் ஃபோட்டோ எடுத்து தமிழ்னு அனுப்பிக்கலாமா? அக்கா நான் ஷூ போட்டு வரேன்க்கா. போடு. ஷூ இல்லாமல் எதில் போவேன்? நான் என் செருப்பு அங்கே தான் இருக்குது. ஆனால் தைக்கிற நாளைக்கு போட்டு போகலாம். போடும் நாளைக்கு கண்ணே. அப்போ உன் செருப்பியாச்சும் கொடுங்க. நீ எல்லா இடத்துக்கும் போட்டு வரதாவும். என் செருப்பு எரிச்சிட்டேனே. ஏக்கண்ணே, நாளைக்கு வந்து இதுக்கு போயிட்டு நம்ம தான் வந்துடுவோம்ல. 2 மணிக்கு 3 மணிக்கு வந்தால் தான் அவர் சாப்பிட போயிடுறாரு. அப்போ நம்ம தைச்சிட்டு வந்தாலும் இப்போ ஒன்று போட்டுட்டு வா. அழுக்குங்க பாரு. துவைச்சிக்கலாம். தோசை தரேன். பர்ஸ் எடுத்துக்கிட்டியாப்பா? பர்ஸ் இல்லைன்னா ஆதார் இல்லை. அது ஆதார் தான் எடுத்துக்கலாமே. எல்லாம் மேம்பட கை வந்து பார்த்துக்கோங்க. சரிப்பா, டைம் ஆச்சு. ஐயோ, இந்த நாய்க்குட்டி வந்து எல்லாமே நாசம் பண்ணிக்குதுங்க. பாரு. சிம்பா சிம்பா எங்க வாணி. அது உன்ன மாதிரி ஒரு குட்டி தானே. சிம்பா அடிச்சு விடுவேன். அடி வாங்கியிருக்கான். தெரு பொறுக்கீங்க. இதுக்கு இதுதான் வேலை. அடி வாங்கியிருக்கான். இது பாருமா, கியூட்டா வருது. கியூட்டா இருக்கும். அப்புறம் செடி பூரா. சரிம்மா, வா, டைம் ஆச்சு. அவனுங்க அடிச்சு பாருங்க, நாளைக்கு சேர்ந்து பானுங்க. அதே மாதிரி அக்கா ரக்ஷு வாட்ச் கடை இங்கே தான் வாங்கணும். வாட்ச் இது காலுக்கு நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அவ காதில் அவகிட்ட ஒன்று மாட்டி விடு. பாரு, உனக்கு பிடிச்சது பாரு. உனக்கு பிடிச்சத பாரு. இல்லை வேற ஏதாவது இருந்தால் பார்க்க சொல்லலாம். இது எனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஹீல்ஸ் வேண்டான்ட்டு. இது நல்லா தான் தங்க இருக்கு. இதில் வேற கலர் இருக்கா தங்க? இது ஒரு கலர் தானா? ஆ, அப்படி நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தா அவர் கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு. இதே மாதிரி காட்டுங்கன்னா இந்த மாதிரி வேணா தங்க. அந்த மாடல்லையே வந்து கலர்ஸ் வேறு இருந்தால் காட்டுங்க. அவங்களுக்கு அதில் ஏதோ விருப்பம் இருக்குது போல். கலர்ஸ் இருந்தால் காட்டுங்க. இந்த அது வேணாம். அது வேண்டாம். வாங்கிட்டேன். அம்மா நம்மளுக்கு நிறைய முடிகிற வரை இருந்துச்சு. எஸ் ஹாப்பி. எஸ் அம்மா சிம் ஆக்டிவேஷன் ஆயிருமாம்மா. ரக்ஷுக்கெல்லாம் வந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்.
ஆக்டிவேஷன் ஆயிருமா. இப்போ எங்கே நடந்து போகிறோன்னா இன்னொரு ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் போகிறோம். ஆமாம், எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரியல, மைக் போட்டு தான் பேசுகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மேடம் காலேஜ் போகிறேன்னு நமக்கு வந்து ஆனால் ரக்ஷுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஃபோன் வாங்குறது ஒரு நாள், சிம் வாங்குறது ஒரு நாள், ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு நாள், பேண்ட் எடுக்கிறது ஒரு நாள். அப்பா 3000 ஆமாம். 1000 உள்ளார போய் பார்ப்போமா? அந்த 3 செட் நல்லா இருக்கு. 3 டாப் 1000 ஒரு ரேட்டு போய் பார்க்கலாம். ஜிம்கி கமல் இது பர்ஸு காட்டுங்க தங்க, சின்னது பாப்பா குட்டியை காலேஜ் கொண்டு போகிற மாதிரி. நான் போட மாட்டேன், பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இல்லை அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் பெருசாக. அந்த மாதிரி நிறு வந்து பர்ஸு பாரு. அப்புறம் நீ அங்கே போய் இது பார்க்க ஜிம்க்கு. நம்ம தான் அங்கே கிடைக்கும். இது 2 பர்ஸ் இருக்குது, 2 ஜிப் வச்ச மாதிரி இருக்குது. இன்னொன்று வேலட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட பார்த்துக்க. நல்லா இருக்கிற பைசாலாம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. தங்க நீ வாட்ச் கட்டிட்டு வந்திருக்கியா? இல்லையே. அந்த மாதிரி வாட்ச் இருக்கான்னு கேட்டானா ஒரு பொண்ணு வாட்ஸ்அப் இருக்கட்டும். இல்லை பாப்பா ஒரு ரோஸ் கோல்டு அது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப என்கொயரி அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் வாங்கி கொடுங்க. நான் இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணுறீங்களா? ரீல்ஸு யூடியூப்பில் விளாக் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அது சேம். லிங்க் கொடுங்க, நாங்கள் ஆன்லைனில் வாங்குதான் நினச்சிட்டு லிங்க் கொடுங்க. நாங்கள் ஆன்லைன்லேயே வாங்கல. நான் கடை இன்ஸ்டாகிராமில் கவிஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். கவிஸ் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப். கவிஸ் வேர்ல்டு. இதுலனா சில்லறை காசு போட முடியாது. 170 எதுக்கு செக் பண்ணிக்க. ஓகேன்னு எடுத்துப்போம். சில்லறை காசு போட முடியாது, ஆனால் பர்ஸ் நல்லா இருக்கு. சில்லறை காசில் நீங்கள் வந்து இதுக்குள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும், அதிகம் போட முடியாது. ரக்ஷு சில்லறை காசில் இதுக்குள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். காசு அந்த மாதிரி தான் எடுக்கணும், ஏன்னா சில்லறை காசு நிறையா வரும். ஆமாம், ஏன்னா பஸ்ஸுக்கு போகிறனால 10 ரூபா சில்லறையாக கிடக்கும்ல. இதுக்குள்ளேயுமே அவ்வளோ சில்லறை காசு போட முடியாது. நோட்டு வர்றதுலேயே குட்டி ஜிப்பில் வந்து சில்லறை காசு போட்டுக்கலாம். பஸ்ஸுக்கு வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்குலாம் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. உனக்கு இந்த கலர் பாரு. அந்த மாடலில் போட்டு இது சடனாக அதில் வந்து அழுக்குதுன்னா கூட நம்ம இது பண்ண முடியாது. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம்டா. ஆமாம், நான் வச்சுப்பேன். வச்சுக்க. சரி பொட்டு போய் பாரு. இதான் போட்டு பார்க்கலாம். வந்து ஷாப்பிங் முடிச்சு சாப்பிட வந்திருக்கோம். என்னடா சாப்பிட போகிறீங்க? வைக்கிங்க. சப்பாத்தி. நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நானும் சப்பாத்தி கேட்குறேன். ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இங்கே மணி 9:10 ஆயிடும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள லேட் ஆகிடும். அம்மா வேறு வீட்டுக்கு போய் என்ன பேச போகிறாங்களா? கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருக்க சொல்லு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இதை பேச போகிறாங்களா? அக்கா எனக்கு காலே எட்டலக்கா. எனக்கு சேர்லேருந்து கீழே கால் எட்டல. நான் ஏற்கனவே பேசின விஷயந்தான், மொபைல் விஷயந்தான். 2 பேரும் என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். வந்துருச்சு. ரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அடுத்து சப்பாத்தி வரும். சப்பாத்தி அப்புறம் சாப்பிட்டாக்கா சாப்பிட்டே போய் கொண்டிருக்கிறோம். ஏன் மம்மி? ஆமாம், சாப்பிட்டாச்சு. வேணும் தான் கத்தனை யாரும் பயந்துடாதுங்க. டிஸ்க்ளைமர் கூட நான் போட்டுறேன். செருப்பு தைக்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம தான் தைக்கிறதே இல்லை. ஏமா ஏன் குளிர் எனக்கு. எல்லாம் வாங்கியாச்சு. பார்த்துடலாமா? ஒரு சம்பவமும் நடந்துருச்சு. மூச்சு அப்படியே ட்ரெஸ் தெரியுமா, மூச்சே விட முடியல உள்ளே வரப்போ. சாப்பிட்ட உடனே வந்தோடனே விழுந்து அப்புறம் என்ன பண்ணும்? சிம்பா கீழே இருந்தது, வெளியிட்டு போடாலையா, அக்கா அப்படியே இறங்குவோம் வந்து காதுக்கிட்டே நின்றுட்டான்.
எனக்கும் அவன் அந்த பக்கம் ஒடியான்னு தெரியும், நான் அதை கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு சிம் கார்டு எனக்கு வந்துட்டு இது வாங்கிட்டு இப்படி தான் காமிக்கணுமா, இது வாங்கிக்கிட்டு ஸ்லிப்பர் வாங்கிட்டு அப்புறம் சிம் கார்டு வாங்கிட்டு போய் அடுத்த ஷாப்பில் வாங்குறதுக்குள்ளே சிம் கார்டு ஆக்டிவேட் வாங்கிட்டு இருக்கா உள்ள சிம்மு இல்லை காண போச்சு. இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ண ஸ்லிப்பர். போதுமா சைஸு? அந்த மாதிரிலாம் வாங்கணும். ஸ்லிப்பர் ஓவரா? அடுத்து எனக்கு பர்ஸு வாங்கலாம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ஃபேன்சி கடைக்கு போனோம். அங்கே வந்துட்டு அவங்க அம்மா யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பர்ஸாக கேட்டாங்க. நமக்கு தான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண இதாகாது. இது சின்ன சின்னதாக க்யூட்டாக ஹேர் ஸ்டைல் போடலாம் சொல்லி வாங்கியிருக்கோம். பட் எங்கள் முடிக்கு எப்படி செட் ஆகுது இந்த பக்கம் பார்த்தோன்னே என்னடா புதுசாக இருக்கு, அப்புறம் பார்த்தா இது அப்புறம் அம்மா ரொம்ப நாளாக தேடி அம்மாவோட பொட்டை கண்டுபிடிச்சி வாங்கிட்டாங்க. நான் ஒரு பொட்டு, அக்காவும் தேடிட்டே இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு ஓகேவா? ஓகே, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வச்சுக்கலாம். லப்பர் பேண்டு நாங்கள் அங்கேருந்து மாதிரி எங்கள் டிமார்ட்டில் பார்த்தோம். ஆனால் அது இன்னும் 4 ரோலாக இருந்துச்சு, இது 2 ரோலாக இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சுன்னு தூக்கிட்டேன்ட்டான். அப்புறம் நான் இந்த மாதிரி கிளிப் 5 எடுத்தேன், நான் 3 தானே எடுத்தேன். இந்த மாதிரி கிளிப் அம்மாட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு போட்டுப்பியாது? நாளைக்கு அப்போ நான் ஃப்ரீயாடா. ஆனால் கொஞ்சமாவது பூ வச்சுக்கணும், ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் மை வாலெட் ஏமா வாலெட் பார்த்தீங்கன்னா உள்ள சில்லற காயின்லாம் வந்து போட்டு, சில்லற காயின்லாம் அக்கா பர்ஸில் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு கார்ட்ஸு அப்புறம் வந்துட்டு அது அப்படிதான் மாடலே இப்படி அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டா. இங்கே தான் பணம் வச்சுக்கிற மாதிரி. இங்கே என்னது இங்கே இங்கே வேணா வச்சுக்கலாம் இருக்கிறதுக்கு. இப்படி மடக்கி தானே வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு ஜாயின்ல இருந்தால் நோட்டு இதாகும்ல, அதனால இந்த வாலெட் தான் வாங்கணும். இதில் நிறைய 4 கலர் பார்த்தோம், ப்ரௌனு, பிளாக்கு, பீச்சு. இதுக்கிட்ட அப்படி என்ன கார்டு இருக்கு? நான் வாங்கியிருந்தா கூட சொல்லலை. இதுக்கிட்ட என்ன கார்டு? என்கிட்ட எல்லா கார்டும் இருக்கு. உனக்கு வந்து உங்க மிஸ் கொடுத்தனால அந்த பர்ஸ் அப்படியே நீ இதில் யூஸ் பண்ணி இதுல நான் ஃபோட்டோ வைக்கலாம். 3 பேர் ஃபோட்டோ இருக்குல்ல, அது 10 நாள் பார்க்கலாம். அதுக்குள்ள எங்கள் அம்மா நீ காசு போட்டு கொடுமா, என் கை ஓட்டக்கை, எந்தெல்லாம் வந்துட்டு செலவாயிடும், நீ போட்டு கொடு. என் கை ஓட்டக்கை, சில்லற போட முடியாதனால நோட்டு படமாக போட்டு கொடு. பலாப்பழம் எங்கள் அம்மா என்னன்னு தெரியல, நேற்று வந்து பலாப்பழம் அது எங்கே தெரியுமா, அந்த ஒன்று கூப்பிடு வர இடத்துல அந்த டர்னிங்கில் போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல் அம்மா வாவான்னு இழுக்கும் போல. கிட்டத்தட்ட 10 நாளாக பலாப்பழம் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துட்டே இருந்துச்சு. நானும் கம்மனே இருந்துட்டேன். காலெல்லாம் எரியுது. எங்கே எரியுது? அவனும் ஏதோ கால் நோண்டிகிட்டே வந்து அக்கா மேலே இருக்க பாசத்தில் கிட்டேன்னா அக்காவே கால் நோண்டி வச்சுட்டான். சரி, ஓகே, எல்லாம் இவளுக்கு அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ஷாப்பிங் இருக்குது, அது எப்போன்னு தெரியல, வரும். அப்படியே பிடிச்சிக்கோ, நான் உனக்கு பணம் போட்டு பறிச்சு தரேன். இப்போ வந்து நான் நிறுவுக்கு வந்து புது நோட்டு 100 ரூபா நோட்டு நான் வந்து பர்ஸில் போட்டு தரேன். ஆக்சுவலாக பர்ஸு வாங்கினாலோ ஒரு வண்டி வாங்கினாலோ நம்மக்கிட்ட கொண்டாந்து காட்டினாங்கன்னா நம்ம பணம் போட்டு தரணும். இல்லை வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது 10 ரூபானாலும் புது வண்டி வாங்கிட்டு நான் வண்டி வாங்கிட்டேன்னு கொண்டாந்து 2 நாளைக்கு பஸ்ஸுக்கு. அதே ஒரு வாலெட் வாங்கிட்டோன்னா, இப்போ நானே வாங்கி ஒருத்தர் கொடுக்குறேன்னா பணம் வச்சு தான் கொடுக்கணும், எம்டியாக கொடுக்கக்கூடாது. ஆனால் நமக்கு கடையில் அப்படி தரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரக்ஷுக்கு நிறுவுக்கு 100 ரூபா வச்சு தரேன். இங்கே வச்சுருக்கேன், சரியா? அப்புறம் நீங்கள் ஏன் ரக்ஸுக்கு வச்சு தரலன்னா, ரக்ஸுக்கு வந்து 11th அவங்க மிஸ்ஸு வந்து ஃபோன் வாங்கி இந்த பர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அந்த பர்ஸு யூஸ் இல்லாதனால ஆனால் அப்போ என்கிட்ட கொண்டாந்து காட்டும் போது நான் 10 ரூபா போட்டு கொடுத்தேன். பணம் போட்டு அந்த 10 ரூபா அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அது உண்டியலில் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், நான் வந்து 2 பேர்த்துக்குமே நான் பர்ஸ் வந்து அப்படி, ஏன்னா எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, யாருக்கு அந்த அக்காவுக்கு நான் பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த அக்கா எனக்கு பர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் எப்படின்னா ஒரு 3 பேர் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாமக்கல்ல இருக்க வரைக்கும். அவங்க நான் என்ன பொருள் வாங்குறேன்னு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது அவங்களுக்கும் அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ அது எனக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ இந்த மாதிரி பர்ஸ் அந்த அக்கா வாங்கி கொடுத்தாங்க. செல்லமக்கா வாங்கி கொடுத்து, பெரியம்மா வாங்கி கொடுத்த பர்ஸ் எவ்வளோ நாளாக வச்சுருந்தோம், ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பர்ஸே செட் ஆகலாம். அந்த பர்ஸு போச்சு, எனக்கு பணம் நிற்கிறத நின்றுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சூப்பர்வைசர் ஆனந்த் வந்து பர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான். அதுவும் அது இல்லை ப்ளூ கலர் மாதிரி, அதுவும் சேம் நல்லா ரொம்ப
ரொம்ப நீட்டாக இருக்கும், பணம் நிற்கும். பட் இந்த பர்ஸு நானாக தான் வாங்கினேன். ஆனால் என்னன்னே தெரில, பணம் நிற்க மாட்டேங்குது, கார்டு மட்டும் சேருது. பார்ப்போம். கார்டு சேரணுன்னு இருக்கும் போல. அடுத்து யாராவது பரிசு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க கைராசிக்கு பணம் கொடுத்துரும். ஆனால் என்னோட கைராசி பரவாயில்லன்னு செல்லம்மாக்கா சொல்லியிருக்கு. பரவாயில்லப்பல, நீ பரிசு வாங்கி கொடுத்த, பணம் போட்டு கொடுத்த. ஆனால் அந்த அக்காவுக்கு நான் 10 ரூபா தான் போட்டு கொடுத்தேன். அதே ரக்ஸுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ரக்ஸோட போச்சா டெம்பரு? சரி, டெம்பர் மாற்றிக்கலாம். என்னது டெம்பர் மாற்றிக்கலாம். இப்போ கீழே அப்படியே போட்டுட்டு விழுந்தேன்ல. ஸோ அதனால் செல்லம்மாக்காவும் சொல்லியிருக்காங்க. ரக்ஸுக்கும் அப்படி தானே தங்க நிற்கிது, உனக்கும் அப்படி தானடா? ஸ்க்ராட்ச். ஏண்டா இன்னைக்கு நிறுவுக்கு 100 ருபீஸ் போட்டு கொடுக்குறேன். காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரியா அப்பா? கிளாஸ் பார்த்து இதானு கிழக்கு. அம்மா நல்லாரு சாமி, நல்லா காலேஜ் போய் நல்லா படித்து வேலைக்கு போய் அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. நானே உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட், அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் காலேஜ் போகிறதுக்கு. நல்லா படி. என் 2வது மக காலேஜ் போகிறா. ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் இயர். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணுறதோட இல்லை, நல்லா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு. இது என்னது? இந்த ஷாப்பிங் அவ்வளோதான். இது கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு ஷாப்பிங்கில் பார்க்கலாம். நாளைக்கு காலேஜ் ஃபுல் டே விழாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். பாய். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பாய்.